Assalamualaikum friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்பாத்திக்கு ஷைட் டிஷ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு சப்பாத்திக்கு தேவையான சைட் டிஷ் பார்க்க போறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸில் செய்கிற சைட் டிஷ்ஷாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 5 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி இது கூட போட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கட்டும். தக்காளி கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். 4 கேரட் எடுத்திருக்கேன், 1/2 கேபேஜ், முட்டைக்கோஸ் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. ஸோ அரையே போதும் அதுக்கு. அப்புறமா ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா 2 பீட்ரூட் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வெஜிடபிள்ஸ் ரொம்ப வேக தேவையில்ல. மொத்தமாக 3 நிமிஷம் தான் வேக வைப்பேன் இந்த வெஜிடபிள்ஸை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், வெஜிடபிள்ஸ் நல்லா வேந்திருக்கும். இதே நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு இதையும் 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். நல்லா வதங்கிருச்சு. வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சப்பாத்திக்கு தேவையான சைட் டிஷ் அதுவும் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப சத்து. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு கொடுங்க. சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் தனி எடுத்து வைக்க மாட்டாங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா பொடியை கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்திக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே வெங்காயத்தை லைட்டாக தூவிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துருங்க. அவள்தான் நம்மளோட வெஜ் ஃப்ராங்கி சொல்லுவாங்க. அது வெஜ் ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியில் வெஜ் ஃப்ராங்கியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்